ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிடிடியில் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் வச்சுருக்காங்க. போலி வெப்சைட்டில் திருப்பதி தரிசன டிக்கெட் புக் பண்ணி ஏமாற வேண்டாம். அந்த மாதிரி நிறைய போலி வெப்சைட்கள் இருக்கிறதா கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஸோ டிடிடியோட தரிசன டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் போர்ட்டலான ttdevastanams.ap.gov.in டிடிடியோட அஃபிஷியல் ஆப்பில் மட்டும் புக் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புக்கிங் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த அஃபிஷியல் போர்ட்டலோட லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபேக் வெப்சைட்டில் பணம் கட்டி ஏமாற வேண்டாம். ஸோ இதை ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க டிடிடியில். அடுத்து இன்றைக்கி காலையில் திருமலாவில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற குமரதர தீர்த்த முக்கோட்டி விழா சிறப்பாக நடந்துச்சு. வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக செய்திருந்தாங்க. அண்ட் இப்போ திருமலா மாட வீதியில் பௌர்ணமி கருட சேவை நடந்துட்டுருக்கு. எஸ்பிசி சேனலில் பார்த்தேன். நான் நேற்று சுவாமி தர்சனம் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பஸ் பிடிச்சி பூலங்கி சேவாவில் பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தார். தனி வீடியோவாக இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி வீடியோ போடலை. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தது இன்றைக்கி காலையிலே தீந்துருச்சு. அடுத்து இன்றைக்கி நைட்டு 9 மணி போல் இந்த இடங்களில் நாளைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை மறுநாள் அதிகாலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுப்பாங்க. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்னா 1:30லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்னா 4லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். ஸ்ரீவாரிமேட்டில் எப்போவும் டெய்லியும் காலையில் 6 மணி போல் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடி வாரத்தில் ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லியும் 50 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. ஆதாரோட ஜெராக்ஸோட சேர்த்து கேஷோட க்யூவில் நம்ம ஒரு காலையில் 3 மணிக்குள்ளே க்யூவில் நின்றுட்டோம் அப்படின்னா 6 மணிக்கு மேலே கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஷுவராக, அதாவது டிக்கெட் நம்ம கன்ஃபார்ம்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா 50 டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஸோ பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. யார் நம்ம வாங்கணும் 1600 2 பேர் போகலான்னா அந்த 2 பேரும் க்யூவில் நிற்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட 1000 ரூபாயும் 300 தரிசன க்யூவில் 300 தரிசன டிக்கெட்டும் வாங்கிக்கலாம் 2 பேருக்கு சேர்த்து. ஸோ மொத்தம் 1600 நம்ம ஹோமம் அட்டன் பண்ணி 300 தரிசன டிக்கெட்டில் சுவாமி தர்சனம் பார்க்கலாம். இந்த டிக்கெட் டெய்லியும் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு கோட்டா 50 போல் ஓப்பன் பண்ணி. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 51,148 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.56 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,236 பேர். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நம்ம டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் கூட உள்ளே போய் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு உட்காரப்பாங்க. அதுக்கப்புறமா அவரோட ஸ்டேஜில் நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் அதில் ஒரு டைம் ஸ்லாட் போட்டிருக்கும். அதன்படி கூட நம்ம உள்ளே போகலாம் டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில். இன்கேஸ் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா ஸோ அது கூட ட்ரை பண்ணுங்கள். நேற்று வர்ச்சுவல் சேவையில் சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு எனக்கு 2:30 மணி, அதாவது 10 மணிக்கு ஷார்ப்பாக உள்ளே போனேன். நைட்டு 10 மணிக்கு ஜாயின் பண்ணேன். 12:20க்கு வெளியில் வந்தேன் சாமி பார்த்துட்டு. ஜூன் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்டும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் புக்கிங் பற்றின அப்டேட்டும் சீக்கிரமாக 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.